Alright. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எனக்கு கொடுத்த தலைப்பு, இன்றைக்கு நான் மத்தியானமும் திருப்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் ரொம்ப தெளிவாக இந்த தலைப்பு எனக்கு கொடுத்தாரு. கப்பலே உடைந்தாலும் கர்த்தர் கரை சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. கப்பலே உடைந்தாலும் கர்த்தர் கரை சேர்ப்பார். Even when your ship wrecks. Alright. அங்க கொடுத்து நான் போட்டுருந்தாங்களா தலைப்பு? I gave, the media team is ready. Okay. Even if your ship wrecks, கப்பலே உடைந்தாலும் கர்த்தர் கரை சேர்ப்பார். ஏன்னா அதிக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் சேதத்தில் மாட்டின மாதிரி தான், நடுக்கடலை மாட்டின மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? எல்லாம் நல்லா போகிற மாதிரி இருக்குது. When we start the journey, everything is fine. We know the destiny. எங்கே போகணும் தெரியும். Be it a job, be it a family, be it ministry, be it church. எல்லாம் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு சாட்சியம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆரம்பத்தில் நம்ம பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் நடுக்கடலில் வந்த பிறகு தான் திடீர்னு புயல் வரும், காத்தடிக்கும், எதிர்பாராத நேரத்தில் ஒருத்தன் குதிப்பான், கப்பல் இப்படி சாயும் அப்படி ஆடும், எதிர்பாராத நேரத்தில் இதெல்லாம் நடக்கும். அதை விட ஐயா புயல் அடித்தா கூட பரவாயில்ல, சில நேரத்தில் கப்பல் சேதம் வந்து கப்பலில் இருக்கிற கார்கோவை தூக்கி போடுற மாதிரி இருக்கும், கப்பலில் இருக்கிற சரக்கு தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதை கூட தாங்குவோம். ஆனால் கடைசியாக எங்கே தெரியுமா நம்பிக்கை போயிடும்? கப்பலே உடஞ்சிச்சுன்னா நம்பிக்கை போய்டும்ல. ஏன்னா ஐயா இது போனால் வந்துடும், சரியா, புயல் போனால் வந்துடும். ஆனால் கப்பலே உடஞ்சிச்சுன்னா நான் நடுக்கடலில் மூழ்கி செத்துற ஒரு நிலைமை. ஆனால் தேவ பிள்ளைகளை ஒன்று நாள் ஞாபகம் வச்சுங்க, கப்பலே உடைஞ்சாலும் என்னை அழைத்த தேவன் என்னோடு இருக்கிறது. கப்பல் உடைந்தாலும் என் கர்த்தர் என்னை கரை சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? I want to tell you a lot of miracles and our lives have been reborn from shipwrecks. கப்பல் சேதத்தில் இருந்தாங்க நம்ம வாழ்க்கையை பிறந்திருக்குது. இன்றைக்கி வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யாராவது தமிழ் பைபிள் வந்து எடுத்து வச்சுங்க. அப்போஸ்தலன் புத்தகம் 27வது அதிகாரம் வசனம் 25. ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திடமனதாயிரு. வசனத்தை போட்டாங்க, திடமனதாயிரு. சரியா? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். சரியா? சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, திடமனதாயிரு. அடுத்தது இப்படி சொல்லுங்க, உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. ஐயா இது டவுன் ஆகிடுது. நீங்கள்லாம் கப்பல் சேதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. சொல்லுங்க, திடமனதாயிரு, உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. As it was told to you. இன்னைக்கு நிறைய நேரத்தில் you know what? We are so discouraged that Lord you've said something, but will all of it happen? நீங்கள் சொன்னீங்க, ஆனால் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குமா? சரியா? இப்போ ஒன்றும் இந்த சர்ச்சு பில்டிங் போடும்போது ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அந்த பிளானும் ஆர்கிடெக்சர் பிளான் ப்ளூ பிரிண்ட் கொடுக்கும்போது பாஸ்டர் கேட்குற ஒரு விஷயம், நான் எப்போ ரைட் எல்லா பிளான்லாம் ஓகே, பிளானில் நல்லா இருக்குது, புரியுதா? அவுட்புட்டு அதே அவுட்புட் வருமா? இல்லை இந்த பில்லர் அங்கே மாறிடுமா? இல்லை இந்த டிசைன் மாறிடுமா? கலர் பெயிண்டிங் மாறிடுமா? we have a lot of questions. இன்னைக்கு பவுல் சொல்கிறான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமாங்க, வாழ்க்கையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்தோடனே, ஆண்டவரே நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் நடந்தால் கூட போதும் ஆண்டவரே. எப்படி? நீங்கள் கொஞ்சத்தில் சொன்னதில் கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறினா கூட பரவாயில்ல ஆண்டவரே. We come to a point where we say, Lord, it's okay if half of what you said or even 20% of what you said. ஆனால் பவுல் சொல்கிறான், எப்பா ஒரு கப்பல் சேதத்தில் அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே, திடமனதா இருயா, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு சொன்னப்பட்டபடியே, கர்த்தர் எனக்கு சொன்ன மாதிரியே. Right? Is there anybody who does not understand Tamil, so you want me to go bilingual? You can raise your hands. Oh, you don't understand Tamil? Or a couple of you? Okay, can I go bilingual? Is that okay? All right. The only thing is when I go bilingual, it takes a little more time. All right. So if the meeting goes up till midnight, is that okay? 12 a.m. we finish? Is that okay? You guys are okay? You're cool with it, right? Right. Oh, you guys are dope. Yeah. Let's do this, okay? So Paul goes on his first missionary journey. Okay, Paul குறித்து தெரியும். முதல் மிஷனரி ஜர்னி போறாரு, சர்ச்சஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு ஏசியா மைனர், ஓகே, கலாட்டியா ரீஜன்ல. செகண்ட் மிஷனரி போறாரு, ஜர்னி போறாரு, எல்லாத்தையும் ரீவிசிட் பண்றாரு. சரியா? யூரோப் போறாரு. மூணாவது மிஷனரி ஜர்னி போறாரு, திருப்பி கொரிந்து சர்ச், எஃபெசஸ் சர்ச் எல்லாம் ரீவிசிட் பண்ணிட்டு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி வராரு எருசலேமுக்கு. எல்லாம் ஒரு சந்தோஷத்தோட எருசலேமுக்கு வராரு. பார்த்தா மனுஷனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்க? சிறையில் போட்டுறாங்க. மாற்றி ஏன்னா இந்த கவர்னர் அந்த கவர்னர் ஃபிலிக்ஸ் அக்ரிப்பா மாற்றி போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் பவுல் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார், எப்பா பவுலே கேட்டுக்கோ. Lord, Paul, listen to me. Sorry, I keep forgetting. All right, let me go. All right, Paul, listen to me. As you stood as a testimony in Jerusalem, you will also stand as a testimony in front of Caesar. நீ இங்கே மட்டும் சாட்சி சொன்னால் அங்கேயும் ஒரு சாட்சி இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், you also have another testimony. We think our season of testimonies are over. Right? There was one time I testified
And I also think that my season of testimony is over. But God says, you have one more testimony. Cholunga, you have one more testimony. Or if you have faith, you should say, you have many more testimonies. But pastor, you will have many more buildings. Amen. Saba makkalla nalla or amen solnom. Hallelujah. ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, மற்ற இடத்துலையும் பாஸ்டர் கிளாங்லாம் வச்சுருக்கிறார், அது வாடகடலில் பாஸ்டர். ஆனால் you will have your own place, pastor. Amen. Hallelujah. You will have many more testimonies and many more buildings. And that's what God says to Paul. Paul, நீ போற, நீ இங்கே சாட்சியாக இருந்த மாதிரியே you will have to stand as a testimony in front of Caesar. So Paul starts on his journey. Right? ஆனால் ஜேர்னிக்கு போகிறதுக்கு முன்னாடியே he writes the book of Romans. I will tell you why. ஏன்னா அவருக்கு ஆரம்பத்திலே ஒரு டவுட், நம்ம ரோம் போய் சேருவோமா தெரியல, அதனால ரோமன்ஸ் புக்கை அவர் ரோமன்ஸில் போய் எழுதலை, ரோமில் போய் எழுதலை. He wrote the book well in advance. Okay, you need to know the background. So Paul starts அந்த மிஷனரி ஜேர்னி ஆரம்பிச்சு அட்ரமிட்டியம், சிடான், லீ ஆஃப் சிப்ரஸ், சிசிலியா, லிசியா, ஸ்னீடஸ், லீ ஆஃப் கிரீட், ஃபேர் ஹெவன்ஸ், கப்பல் ஏறி போகிறாங்க. He is also going with prisoners. போகும்போது ஒரு இடத்துல என்ன ஆகுது, காற்று ரொம்ப அடிக்குது. My first point for today is, don't allow the timing to get you into trouble. I will repeat this for you. Don't allow timing to get you into trouble. அதாவது காலமும் நேரமும் உன்னை பிரச்சனைக்குள் மாட்டி விடாதபடி நாம கேர்ஃபுல்லா இரு. புரியுதா? ஐயா, இன்னைக்கு we are all under a lot of pressure based on time. புரியுதா? டைம் ஆக 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 நம்ம வாழ்க்கையில் ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் வந்தது தெரியுமா? நம்ம ப்ரெஷர் மட்டும் இல்லை, பீப்புள் அரவுண்ட் அஸ் ஸ்டார்ட் புட்டிங் ப்ரெஷர் பேஸ்ட் ஆன் டைம். ரைட்? இன்னுமா நடக்கலை, இன்னுமா அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை இன்னுமா அவங்க பையனுக்கு இது நடக்கலை, அவங்க பொண்ணுக்கு இது நடக்கலை, இன்னுமா என்ன பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா, by God's grace we started with 3 people. My church has crossed 2,000 more in Chennai itself. It's about 1 year since I started church in Hyderabad. We've crossed 500 in Hyderabad. But everybody என்ன பார்க்கும்போதெல்லாம் இன்னும் நீ இடம் வாங்கலையா, இன்னும் சர்ச்சுக்கு ஓன் பிளேஸ் இல்லையா, டேய் 2000 பேர் வந்துட்டாங்கடா ஆத்துமா, அதை விட்டுருவாங்க, சர்ச்சுக்கு இன்னும் சொந்த இடம் வாங்கலையான்னு. ஸோ இப்போ என்ன ஆகுது, எனக்கு ப்ரெஷர், ஐயோ சொந்த இடம் வாங்கினா நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு ப்ரெஷரில் போய் நான் பண்ணேன்னா மாட்டிப்பேன் எங்கேயாவது. புரியுதா? இப்போ பார்த்தீங்களா, இங்கே ஒரு அற்புதம் வந்துச்சு பாருங்க, பாஸ்டருக்கு ஒரு கொடுத்தாரு பாருங்க ஒரு இடம், அந்த மாதிரி ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் மை மிரக்கல். இஃப் ஐ அலவ் டைம் ஐ வில் கெட் இன் டு ட்ரபிள். புரியுதா? இன்னைக்கு நிறைய நேரம் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, இதுக்குள்ளே முடிச்சிடணும். பாஸ்டர், இந்த வருஷம் வரும்போதே ஒரு சிஸ்டர் வந்தாங்க என்கிட்ட, வந்துட்டு அக்டோபர் மாதத்தில், ரைட், வந்துட்டு நானும் என் ஒய்ஃப் நினைக்கணும், பாஸ்டர் என் பொண்ணுக்கு இன்னும் எதுவும் செட் ஆகலை, ஆனால் டிசம்பருக்குள்ளே எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சிடும். எப்படி? இன்னும் அக்டோபர் மாதத்தில் ஒன்றும் செட் ஆகலை, ஆனால் டிசம்பருக்குள்ளே கல்யாணம் முடியும். ஒய்ஃபில் என்னப்பா இன்னும் பையனை மாட்டல, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ண சொன்னேன். சந்தோஷப்பட்டு அவங்க டிசம்பருக்குள்ளே குழந்தைய கேட்கல. Right? Dear children of God, we allow peer pressure based on time. And you know what? If you allow this pressure of time, it will get you into trouble. இன்னும் கிடைக்கலையா. You would have studied a particular course, but because you're not getting the job, you take up any job you get. ஏதாவது ஒன்று கிடைக்குது. இது ஏதாவது வேலை கிடைச்சா கூட பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எப்படி தெரியுமா வந்துட்டோம், ஆரம்பத்தில் நல்ல பொண்ணு கிடைக்கணும், அழகாக இருக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், தேவ பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு வரும். கொஞ்சம் லேட் ஆகும்போது நல்ல பொண்ணு கிடைக்கணும், அழகாக இருக்கணும், சம்பாதிக்கலாம்னு பரவாயில்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் நல்ல பொண்ணு கிடைக்கணும், அப்புறம் அழகாக, கடைசியாக பொண்ணு கிடைச்சா போதும். ரைட்? How much do we settle for small stuff, meager stuff, because you're allowing time. I'll tell you why. புரியுதா? Acts chapter 27 verse 8 and 9. இவங்க போகிறாங்க, they go on a journey. சரியா? ஒரு இடத்த பாருங்க, ஒரு ஃபேர் ஹெவன்ஸ்ன்ற ஒரு பிளேஸை டிஃபிகல்ட்டோடு கலக்கிறார். அதை வருத்தத்தோடு கலந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லயசா பட்டணம் அதுக்கு சமீபமாக இருந்து. ஓகே, we came near the town of Laysa. English Bible says much time had been lost. சொல்லுங்க, much time had been lost. அதாவது வெகு காலம் சென்று. புரியுதா? we all go through this phase in our life. much time had been lost. ரொம்ப நேரம் போயிடுச்சுங்க, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இல்லை என்ன அவசரத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் நாளைக்கு வந்துடுறாரா இல்லை நீங்கள் வந்துடுறாரா, அதை விட்டுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், டைம் வேஸ்ட் ஆச்சு. மச் டைம் ஐ வேஸ்டட் மை டைம் இன் திஸ். பாஸ், ஐ வாண்ட் டு டெல் யூ, ஈவன் யுவர் டைம் வேஸ்ட் வில் ஃபிட் இன் டு காட்ஸ் பிளான். புரியுதா? ஐ வேஸ்டட் மை டைம். இதுதான் மச் டைம். என்ன ஆகுதுன்னா, when we come to this phase of much time had been lost, we want to do something immediately. புரியுதா? இது நம்ம வாழ்க்கை உப்புமா கிடையாதுங்க. ஐயோ இதெல்லாம் டைம் ஆச்சு, ஒன்றுமே இல்லை, உப்புமா பண்ணுவீங்களா இங்கே? ஏதாவது தெரியல. நம்ம சென்னையில் உப்புமா பண்ணுவாங்க, எங்களுக்கு எல்லாம் பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஐட்டம். எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்,
எதுவுமே இல்லைனா எதுவுமே இல்லை அர்ஜென்ட்டுக்குன்னா உப்புமா. புரியுதா? அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறது ஒரு உப்புமா. அது நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ எதிர்பார்த்தது ஒன்று, எதுவுமே இல்லை, நான் கடைசியாக உப்புமா. உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இஃப் யூ அலவ் த ப்ரெஷர் ஆஃப் டைம் டு கெட் இன் யுவர் லைஃப், ஆண்டவர் உனக்கு பிரியாணியே வச்சிருந்தா கூட நீ என்ன பண்ணுவ? அர்ஜென்ட்டுக்கு பிரியாணிலாம் நல்லா வெயிட் பண்ண முடியாது. அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுவ? உப்புமா. புரியுதா? இங்கே என்ன ஆகுது? மச் டைம் ஹட் பின் லாஸ்ட். புரியுதா? பாருங்க, we wait for a particular breakthrough for many years, and when it does not happen and if it takes time, you know what, we immediately decide to do something else immediate. புரியுதா? I waited for 4 years. 4 years ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி, இப்படிப்பட்ட வேலை, இப்படிப்பட்ட பையன், இந்த ஊர் வேணும்னு ஜெபம் பண்றோம். 4 years ஆகி பிரஷர் ஆக என்ன பண்றோம்? சடனா ஏதோ ஒன்று பண்ணிடலாம். புரியுதா? அமெரிக்கா போக ட்ரை பண்ணுற கிடைக்கல, ஆனால் வெளியூர் போயணும், அட்லீஸ்ட் ஆப்கானிஸ்தான் தான் போயிடலாம். எப்படி? அமெரிக்கா கிடைக்காது, ஆப்கானிஸ்தான். புரியுதா? டோன்ட் அலோவ் திஸ் டைம் டு கெட் யூ இன்டு ட்ரபிள். புரியுதா? எங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, வெகு நேரம் போன உடனே என்ன பண்றாங்க? வெகு நேரம் போச்சு, ஏதாவது ஒன்று கிளம்பிடலாம். we've lost time in our travel, so I have to quicken my journey. ஸோ என்ன பண்ணு? ஸ்பீடை ஏற்று, விட்ட டைம் எல்லாம் நீ புடி. ஐயா ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, என் ஆண்டவர் உனக்கான காரியத்தை செய்யணும்னா அவர் என்ன பண்ணுவார்? தீவிரமாக இறங்கி he will quicken time for you. You don't have to do it. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனை என்னன்னா, இந்த டைம் ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுமா? டைம் எக்யூப்மெண்ட். இந்த இப்படி சாண்ட் கிளாஸ், ஆர் கிளாஸ், மினிட் கிளாஸ்லாம் காட்டுவாங்க. புரியுதா? ஒரு அந்த சாண்ட் கிளாஸ் வந்து பேஸ்ட் ஆன் அவர், மினிட்லாம் இருக்கும். அது எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அந்த சாண்ட் கிளாஸை பார்த்துனே மாதிரி கொட்டினே இருக்குது, முடித்துக்குள்ளே முடிச்சிடும். அந்த ப்ரெஷரில் இருந்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் சொதப்போம். And that's what's happening in our life. God said, I will perform. நான் சொன்னபடியே செய்வான். அவன் பவுல் சொல்றான், கர்த்தர் சொன்ன பிரகாரமே செய்வாரு. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஐயோ கொட்டுது, முச்சாவணும். I have to get this done. You know what? Saul lost his kingdom and his empire, his throne, only because he succumbed to people's pressure. He lost it all. There was no David in the list. புரியுதா? Saul was the anointed. God called him to rule the kingdom forever. அவர் சொல்றார், அப்பா சாமுவேல் சொல்றான், உன் ராஜ்யம் என்றைக்கும் நிலைச்சிருக்கும்டா, அவசரப்பட்டுட்டியே. என்ன சொல்றான்? நான் அவசரப்படலப்பா, மக்கள் எல்லாம் போட்ட பிரஷர்ல, எனக்கு மக்கள் போட்ட பிரஷர்ல நான் அப்படி செஞ்சிட்டேன். புரியுதா? பிரஷரு உன் ராஜ்யத்தையே காலி பண்ணிடும். Do you understand? If you succumb to people's pressure, don't allow people. அவன் என்ன பண்ணுவான்? அவன் பிரஷர் போட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். புரியுதா? அவன் பிரஷர் போட்டு வீட்டுக்கு போயிடுவான். அதாவது I was listening to one girl who got divorced. என்னன்னா அவள் அழுகுறா, நான் ஏன் பாஸ்டர் டிவோர்ஸ் பண்ணேன்னு தெரில. ஏமா பண்ண? எல்லாம் ப்ரெஷர் பாஸ்டர். உன் ஹஸ்பண்ட் சரியில்லை, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? Do you need this life? Get divorced, your life is better. எல்லாம் divorce. My own people, my brothers, my sisters and my mother, they said get divorce. After divorce, everybody left me. Because of these people measures, he's saying, I thought I will give it another chance, but because of people's pressure, I lost it. Today I'm all alone on the road. நடுத்தெருல தனியா இருக்கிறேன். I want to tell you, dear children of God, a lot of people will put pressure on you. புரியுதா? Don't lose the miracle and the word and the promise and the breakthrough God has given you because of people's pressure. Hold on. பக்கத்துல போய் சொல்லுங்க, hold on. Is the Lord talking to you today? ஆண்டவர் பேசுறாரு அவங்களோட. பேசுறாரு, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல போய் சொல்லுங்க, எனக்கு தான் சொல்லுங்க, உனக்குன்னு சொல்றத விட எனக்குன்னு சொல்லுங்க. All right? The second thing is, no matter what your situation is, choose godly counsel over worldly counsel. உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் தேவ ஆலோசனையை எடுத்துக்கொள், உலக ஆலோசனையை எடுக்காத. இங்க என்ன தெரியுமா ஆகுது? much time had been lost. சரியா? So Paul is giving a warning. 27:10-11 Paul ஒரு warning கொடுக்கிறார். See man, I see your voyage is going to be disastrous. It will bring great loss to the ship and cargo. பாத்துங்கயா, நம்மளுடைய யாத்திரை ரொம்ப மோசமா முடிய போகுது, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் வரும், இதை நான் காண்கிறேன் என்று எச்சரித்தான். Godly counsel. The man of God என்ன சொன்னாரு? வேணா. புரியுதா? சில நேரத்தில் காட்லி கவுன்சில் கேட்க நீங்கள் வருவீங்க பாஸ்டர் கிட்ட,
ஆனால் நீங்களே ஒரு முடிவு பண்ண அந்த முடிவை நாங்கள் சொல்லணும்னு வருவீங்க. பார்த்துருக்கீங்களா? நாங்கள் என்ன தான் ஆலோசனை சொன்னாலும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அதை நாங்கள் இன்னொன்று தெரியுமா, அதையே நாங்கள் அஃபார்ம் பண்ணணும் வேறு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. புரியுதா? ரைட், இங்கே பாருங்கள். ஆனால் 100க்கு அதிபதி, the owner of the ship took the advice of the pilot and the owner decided we will go. பாருங்களேன், சில நேரத்தில் you know what we think? Because people have experience in this world, they think they have a better understanding. பட் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எவனுக்கு எவ்வளோ உலகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்னை அழைத்தவர் சொல்கிற காரியம் அவர் சொல்கிறது எதிர்மறை. டேக் த காட்லி கவுன்சில். ஹல்லேலூயா. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நம்ம என்ன பண்ணுறோம், ஓ இவருக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் த ஓனர் ஆஃப் த ஷிப்புக்கு என்ன பிரச்சனைனா, ஹீ தாட் த பைலட் ஹேட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பால். புரியுதா? பைலட்டுக்கு ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஹேட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொல்கிறத நான் கேட்பேனா, பால் என்ன, பால் வெறுமனையே ஒரு அப்பாசல். அவருக்கும் ஷிப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பட் யூ நோ வாட், பவுலுக்கு அது முதல் ஷிப்ரெக் கிடையாது. That was not the first shipwreck for Paul. If you read for 2 Corinthians 11:25, சரியா, அவர் சொல்றாரு, 3 times I was beaten with rod, once I was pelted with stones, 3 times I was shipwrecked. 3 தடவை. அந்த வசனம் போடுறாங்களா முன்னாடி? போடல. ஓகே, போடுறாங்களா? தமிழில் போட்டிங்கன்னா இங்கிலீஷில் போட்டாங்களா? போடலையா வசனம்? ஓகே, நீங்கள் பார்த்ததுனால நான் ஒரு வசனம் போடுறாங்களா யோசித்தேன். சரியா? 2 Corinthians 11:25 வாசினா அவர் சொல்கிறாரு, 3 முறை கப்பல் சேதத்தில் நான் இருந்தேன். புரியுதுங்களா? ஐயா, ஆக்ஸ் கடைசி எழுதுறாரு, அவர் ரோமுக்கு போகும்போது எழுதப்பட்டது ஆக்ஸ் 27. ஆனால் நீங்கள் இந்த புக்கு ஆர்டரை பார்த்தீங்கன்னா, பிஃபோர் பால் வென்ட் டு ரோம் ஹீ ரோட் கொரிந்தியன்ஸ். அப்போ கொரிந்தியன்ஸ், 2 Corinthians அவர் பார்த்தீங்கன்னா, ஓகே, உங்கள் வேதத்தில் ஃபஸ்ட்டு பைபிள் நியூ டெஸ்டமெண்ட்டில் எழுதப்பட்ட முதல் புத்தகம் எதுனா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னும் மேத்யூ, மார்க்கு, லூக்குன்னு சொல்லிப்போம். ஆனால் ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு த எபிசில்ஸ் were written before the Gospels. கலேஷியன்ஸ், தெசலோனியன்ஸ், கொரிந்தியன்ஸ் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு எழுந்தாங்க. சரியா? ரோமன்ஸ் இதுக்கப்புறம் தான் பிரிசன் லெட்டர்ஸ் வந்துச்சு. எஃபிஷியன்ஸு, பிலிப்பியன்ஸ்லாம் பிரிசன் லெட்டர். லாட்டர் லெட்டர்ஸ் தான் 1 Timothy, 2 Timothy, டைட்டஸ்லாம். அப்போது ரோமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொரிந்துக்கு இவர் எழுதுகிற புத்தகத்தில் என்ன எழுதுறாருப்பா, ஆல்ரெடி 3 தடவை நான் கப்பல் சேதத்தை பார்த்தாச்சு. இது பவுலுக்கு 4வது கப்பல் சேதம் கணக்கில் வச்சா. இன்னும் எத்தனை கப்பல் சேதம் தெரியாது. ஸோ இவர் கப்பல் சேதத்தினால சொல்கிறாரு. ஆனால் ஓனர் யார் பேச்சை கேட்குறாரு? பைலட். அவர் பேச்சை கேட்குறாரு. இன்னைக்கு dear children of God, I want to tell you, we are so used to taking advice from the wrong people or the right people according to the world. உலக பிரகாரமாக இவங்க ரைட்டு, உலக பிரகாரமாக இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு, அதனால அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறோம். ஆனால் பவுல் தெளிவாக சொல்கிறான், எப்பா யூ ஆர் டேக்கிங் அட்வைஸ் ஃப்ரம் த ராங் பீப்புள், லிசன் டு மீ. வேணாம் ஐயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், காட்லி கவுன்சில் வில் நாட் மசாஜ் யூ. புரியுதா? Godly counsel will not massage you. Godly counsel will be opposite to what you decide. But listen to the godly counsel. Worldly counsel may say, use the time, இப்போதான் பண்ணிடு, அப்படி பண்ணிடு, எல்லாம் அட்வைஸ் கொடுப்பா. நான் சொல்கிறேன், உனக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் உன் பிரச்சனை வரும்போது நிற்கிறானா பாரு. யோசிச்சு பாருங்க. அட்வைஸ் கொடுத்தவன், அட்வைஸ்ன்றது மூக்கு மாதிரி எல்லாருக்கும் ஒன்று இருக்குது. புரியுதா? நீ என்ன சொன்னாலும் அவன் ஒன்று சொல்லுவான். அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பான். அட்வைஸ்ன்றது மூக்கு மாதிரி 2 ஓட்டகிற மாதிரி மூக்கம் இருக்கும், 2 ஓட்டையும் இருக்கும், அட்வைஸ் கொடுக்குது அவனுக்கு. பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், டேக் த காட்லி. ஐ வில் டெல் யூ வை. ரைட்? ஆக்ஸ் சாப்டர் 27 verse 13. அட்வைஸை கேட்டு they throw. பைலட் அட்வைஸை கேட்டு என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. அப்போ வசனம் சொல்லுது, when a gentle south wind began to blow, ஒரு மெல்லிய காற்று அடித்த உடனே, they saw the opportunity and they weighed the anchor and sailed along the shore of it. அதாவது ஒரு மெல்லிய காற்று அடித்த உடனே நம்ம பிரயாணம் வாய்க்குதுப்பா. தென்றல் மெதுவாக அடித்தபடினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு அப்படியே நல்ல கரெக்ட் டிசிஷன். இந்த பாருங்க, நீ ராங் டிசிஷன் எடுக்கும் போது தான் தென்றல் அடிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக அடிக்கும், அப்புறம் செவுளில் வெயிட்டாக ஒன்று அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? லைட்டாக ஆரம்பிக்கும் போது ஐ டெல் யூ, when we make the wrong decisions, the devil will give you signs that it's working in favor. நல்ல வேலை பாஸ்டர் ஐடியாவை கேட்கல, அந்த ஆள் என்ன சொல்கிறார் அவர் ஐடியாவை கேட்காம நல்ல வேலை நம்ம முடிவு பண்ணதால தென்றல் அப்படியே அடிக்குது. Dear children of, that's what we do. We listen to godly counsel for our marriages, for our children, for our jobs, for our career, for our ministry, and initially it might appear good.
ஆரம்பத்தில் எல்லாம் ஹனிமூன் மாதிரி தான், ஒரே இன்ஸ்டாகிராமில் போஸ்டிங்ஸு, வாவ் ஸ்வீட் ஆர்ட் வண்டர்ஃபுல் எல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் தான் அடிக்கும். புரியுதா? I'll tell you what happened. Before very long, கொஞ்சம் காலத்துக்குள்ள, புரியுதா, before very long, a wind of hurricane force called the northeaster swept from the island. அப்போ அடிச்சது புயல். எப்படி அடிச்சது பாரு, புயல் தூக்கின்னு போயிடுச்சு. The ship was caught by the storm and could not head into the wind, so we gave way to it and it was driven along. As we passed to the lee of the small island called Kauda, we were hardly able to make the lifeboat secure. என்னமோ நடக்குது. On the third day we had to actually throw the cargo overboard. கடைசியில் உள்ள இருந்த சரக்கெல்லாம் நான் தூக்கி போட்டேன். பாருங்க, உலக பிரகாரமான ஆலோசனை கேட்டால் ஆரம்பத்தில் லைட்டாக காற்று நல்லா அடிக்கும், ஆனால் உனக்கு சரக்குக்கே சேதம் வந்துடும். புரியுதா? You will start losing a lot of cargo because we listen to a worldly counsel. ஐயா இன்றைக்கும் சொல்கிறேன், even if you don't like godly counsel, தயவு செய்து ஆல்வேஸ் ஆப்ட் டு சூஸ் காட்லி கவுன்சில். ஹல்லேலூயா. அது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணிட்டுல நம்ம மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி என்னை கைவிட்டீங்க? எப்படி ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க? நீங்கள் எனக்கு சரியாக சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் கரெக்டாக சொல்லி தான் நான் கேட்டிருக்க மாட்டேன். அவர் சொல்லுவார், ஏன்பா பவுலியே அமைச்சு சொல்லிட்டேன், வேறு எந்த வாயை வச்சு உனக்கு சொல்லணும்? யோசிப்பார், சொல்ல வேண்டிய ஆளை வச்சு உனக்கு சொல்லியாச்சு, நீ கேட்கல, வேற என்ன? ஃபைனலி வி ஸ்டார்ட் பிளேமிங் காட்ங்க. ரைட்? சி ஒன்றுலாம் ஞாபகம் வச்சுங்க. டுடே வி மைட் ஹேவ் த ஜிபிஎஸ். அந்த பிக்சர் இருக்காங்க, அந்த காம்பஸ் அந்த ஜிபிஎஸ். டு யூ ஹேவ் த பிக்சர்? கேன் யூ ப்ளே தட் பிக்சர் இஃப் யூ ஹேவ் த காம்பஸ் அந்த ஜிபிஎஸ்? அதாவது ரெண்டுமே டைரக்ஷன் காட்டும். த காம்பஸில் த ஓல்டு டேஸ் காம்பஸ் குட் பி ஓல்டு ஸ்டைல். புரியுதா? ஓல்டு ஸ்டைலாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் அந்த டைரக்ஷனை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டப்படலாம், எல்லாம் ஓல்டு ஸ்டைலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கூகுள் மேப்ஸு அப்படியே பயங்கரமாக காட்டுற மாதிரி இருக்கும் நம்மளோட லொக்கேஷன். எத்தனை நேரம் கூகுள் மேப்ஸை நம்பின்னு போய் நம்ம எங்கே நின்றுக்கிறோம் தெரியுமா? நான்லாம் போயிட்டு எங்கடா கூகுள் மேப்ஸில் அதுவும் நம்மளுக்கு கரெக்டாக ஒன் வேயாக காட்டாது, எங்கேயோலாம் போய் நின்றுக்கிறேன். அதுவும் என் ஒய்ஃப் திட்டுவா, இவ்வளோ பெரிய காரை வச்சுன்னு நீ எங்கே போய் விட்டுருக்கிற பற்றியான்வா. ரைட்? நான் ஆனால் இந்த கூகுள் மேப்ஸ் there are times it will show wrong direction. It needs இன்டர்நெட் எல்லாம் வேலை செய்யாது, பவர் இல்லைன்னா வேலை செய்யாது. ஆனால் ஓல்டு காம்பஸ் ட்ரெடிஷ்னலாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பவர் தேவையில்லை, அதுக்கு இன்டர்நெட் தேவையில்லை, அது ராங் டைரெக்ஷன் காட்டவே கூடாது. பட் ஆனால் தட் இஸ் காட்ஸ் டைரெக்ஷன் இன் லைஃப். இட் மைட் லுக் ஓல்டு, இட் மைட் லுக் ட்ரெடிஷ்னல், பட் ஆனால் கர்த்தர் வார்த்தை நீ நம்பினா அது சரியான டைரெக்ஷனை எப்பவும் காட்டும் உனக்கு. ஹல்லேலூயா. நிறைய கூகுள் மேப்ஸ் நம்ம வாழ்க்கையில் வரும், நிறைய ஜிபிஎஸ் வரும். ஆனால் நீ ஜிபிஎஸை நம்பின்னு போய் அங்கே சிக்னல் இல்லைன்னா பாதி நேரத்தில் பாதி வழியில் நிற்பேன். சார்ஜ் போனாலும் பாதி நேரம் நிற்கணும், திருப்பி வந்து எவனாவது ஃபோன் அடித்து சார்ஜ் போட்டால் தான் உண்டு. ஆனால் ட்ரெடிஷ்னல் காம்பஸ் எப்படி தெரியுமா? நீ நடுக்கடலை நில்லையா, புரியுதா, நட்டாத்தில் நின்னாலும் அது எந்த டைரெக்ஷனில் போனோன்னு அது காட்டும். அந்த டைரெக்ஷனை காட்டுற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஆலோசனையை கேளு. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொன்னால் நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மூணாவது, even when the sun disappears from your life, the sun will never leave you. SUN SON. உன் வாழ்க்கையிலேருந்து சூரியனே மறைஞ்சு போகலாம், ஆனால் உன் வாழ்க்கையிலேருந்து குமாரன் உன்னை விட்டு போக மாட்டார். Even if the sun disappears from your life, the Son of God will never disappear. He will never leave you. இன்னைக்கு நான் சொல்கிறேனுங்க, I'll tell you why the sun, SUN, sun is very important in those days. Acts chapter 27 verse 18, 19, 20. மேலும் பெரும் காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலிலிருந்து எறிந்தோம். மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவண்டங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல், அவங்க சொல்கிறான், for many days neither the sun nor the stars appeared. The storm continued raging and அவன் சொல்கிறான், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையாக அற்றி போயிற்று. We lost all hope that we will be saved. சில நேரத்தில்ங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து we come to a point where we lose all hope. ஏன் தெரியுமா? அதாவது they had hope even when the storm was there. புயல் அடிக்கும் போது கூட அவங்க they had hope. ஆனால் என்னைக்கு
sun and the star disappear ஆன உடனே they lost all hope. I'll tell you why. In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் அந்த நாட்களில் celestial navigationக்கு they used the sun and the stars. sun ஸ்டாரை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரக்ஷனுக்கே போவாங்க. அப்போ சன் இல்லைன்னா அவங்க எந்த பக்கம் போகிறதுன்னு டைரக்ஷன் இல்லை. ஏன்னா those days காம்பஸே கண்டுபிடிக்க முடியாது அந்த நாட்கள் அது. ஸோ சன் வாஸ் த டிரெக்ஷன். சன்னு தான் எனக்கு சோர்ஸ் ஆஃப் லைட்டு, சன்னு தான் எனக்கு வழிகாட்ட போது. சன்னை நம்பி தான் வந்தேன். எந்த சன்னு? எஸ்யூஎன் சன்னை நம்பி வந்தேன். இட்ஸ் லாஸ்ட். ஸோ இழந்த உடனே என்னாச்சு, பிழப்போன்ற நம்பிக்கை போச்சுங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஐயா இந்த ராத்திரி தேவ பிள்ளைகளை, பல சூரியன்கள் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கலாம். திடீர்னு வந்த சூரியன் திடீரென்று மறைந்திருக்கலாம். அந்த சூப்பர் ஸ்டாருங்க, நட்சத்திரங்கள் எல்லாம் வரலாம், பல பாஸ்டருங்க எல்லாம் வரலாம், செலிபிரிட்டி வரலாம், ஸ்பீக்கர் வரலாம், ஒரு நாள் வரலாம், ஒரு நாள் மறையலாம். ஆனால் உன்னை அழைத்தவர் யெகோவா. அந்த சன்னை மட்டும் நீ நம்பி இருந்தினா உன் நம்பிக்கை ஏற்று போகாது. அவங்க ப்ராப்ளம் பாருங்கள், யோசிச்சு பாருங்க. சொல்கிறாங்க, ஐயா எல்லா நம்பிக்கையும் அற்று போச்சு. கார்கோ லாஸ்ட். ஃபஸ்ட்டு என்னாச்சு, புயல். அடுத்தது சாப்பிட்றதெல்லாம் சரக்கெல்லாம் தூக்கி போட்டாச்சு, கார்கோலாம் போயிடுச்சு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கார்கோ போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கை எங்கே யோசிச்சு பாருங்கள். இப்போ எங்களுக்கு சென்னையில், இந்தியாவில் வந்து ஒரு பரேட் நடக்குது. என்ன பரேட்னா, எவ்ரி சிட்டி எவ்ரி 10-15 minutes ஸ்விட்சிங் ஆஃப் ஆல் த எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லை, லைட்ஸை மட்டும் இல்லை, மொபைலை கூட ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் உங்களுக்கு தெரியும்ல. அப்போ அந்த வார் நடக்கும்போது when they come and put any missiles, எந்த இடத்துல அவன் போடுறான்னு தெரியக்கூடாது. லைவில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்க தான் யூடியூப்பில் சொல்கிறாங்களே, நானா பாகிஸ்தானுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சில நேரத்தில் லைவில் பேசுகிறவங்களாம் நாங்கள் பீதியிலே பேசுகிறோம் தெரியுமா, ஒரு பயத்திலேயே பேசுகிறோம். போதகர்கள்லாம் எதை யார் என்ன எடுப்பா அப்படின்ட்டு. எப்படியும் இன்டெலிஜென்ஸ் பாகிஸ்தானுக்கு அவங்க தான் சொல்லிட்டாங்களே, ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட் போயிடுச்சு. Now என்னன்னா, they're asking us to switch off all lights. So when there is no light, the enemy will not know where to drop the missiles. He will think probably they're over the forest. யோசிச்சு பாருங்களேன், லைட்டே இல்லைனா எனிமி அட்டாக் பண்ண முடியாது. நம்மளுக்கு லைட்டே இல்லைனா எனிமி அட்டாக் பண்ண தேவையில்லை, நம்மளே நம்ம ஏதாவது பண்ணிப்போம். அவன் அட்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? இந்த நடுக்கடலில் the final hope was also lost. இன்னைக்கு dear children of God, I want to encourage you. Your final hope could be lost. Your final source could be lost. Your source of direction and your source of, ஏன்னா சன்னுனா லைட்டு, டிரெக்ஷன், எனர்ஜி எல்லாமே வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் ஒரு ஹோப் இருக்குங்க. யோசிச்சு பாருங்களேன், நடு கடலில் இங்கே 10 நிமிஷத்துக்குமே எங்களால் இருட்டில் இருக்க முடியல. அதுவும் என்னென்னா, லைட் ஆஃப் பண்ணால் கூட சொல்ல, அவங்க மொபைலையும் ஆஃப் பண்ணிட்டான். நம்ம ஆளுங்க சோறு இல்லைனா கூட பரவாயில்ல, மொபைல் இன்ட்ரெஸ்ட் தப்பிச்சுவான். புரியுதா? சோறு இல்லைனா கூட பரவாயில்ல, டிக்டாக் இருந்தால் போதும். டிக்டாக்ல வர நானே பேசக்கூடாது, பட் இருந்தாலும் all hope was lost. But I want to tell you one thing. God does not give up on you even when you made a wrong move. நீ தவறான ஒரு முடிவை எடுத்திருந்தாலும்ல, கர்த்தர் உன்னை நடுக்கடலில் விட்டுற மாட்டார். ஏன்னா நிறைய நேரத்தில் ஐயோ தப்பு பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு. We think because we made a wrong decision it's all over. Hey, how many wrong decisions have we made in life? Have God given up on us? No. He still comes into your life. I'll tell you why. All right? Acts chapter 27 verse 21 and 22. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு. நம்மால் கரெக்டாக டைமில் அடிப்பார். இதா கரெக்டாக சார், நம்ம அப்பா மாதிரி, நான் சொன்னல நீ வாங்க வேணாம், அந்த மாதிரி. I told you in advance. You should have taken my advice. English என்ன சொல்றார்? You should have taken my advice and not sailed. You would have prevented all this marriage. ஆனா but even now, ஆகிலும், எனக்கு அதான் பிடிக்குது. கர்த்தர் அன்பு என்ன தெரியுமா, நீ என் வார்த்தையை நீ கேட்காம போயிட்டாமா, அவனை கேட்டிருக்கணும். ஆகிலும் திடமானதாக இருங்க, இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே அன்றி உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதனம் வராது. உனக்கு ஒன்றும் ஆகாது, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒன்றும் ஆகாது, கர்த்தர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. Oh yes, of course there's loss of ship, but you know what, you lost cargo, but as long as we are alive, நான் சொல்கிறேங்க, கர்த்தர் நான் அநேக நேரத்தில் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன்ப்பா, பெரிய ஆசீர்வாதமே நம்மளுக்கு உயிரை கொடுத்துக்கிறார். எனக்கு உயிரோட வச்சுக்கிறானே. நீ காலைல நீ முழிச்சு வந்துட்டனாலே நீ மட்டும் உயிரோடு இல்லை, அவர் திட்டமும் அவர் வார்த்தையும் அவர் தீர்க்க தரிசனமும் அவர் நோக்கமும் வாழ்க்கையில் உயிரோடு இருக்குது. நீ உயிரோடு இருக்குன்னா அதை நிறைவேறும். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், நீ மட்டும் உயிரோடு இல்லை, அவர் நோக்கமும் உயிரோடு இருக்குது. ரைட்?
God will not leave you without fulfilling your promise. அவர் சொல்றார், பவுல் சொல்றார், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டு வரும் என் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதனானவன் நேற்று ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும். You need to stand before Caesar. ஓகே, இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே. சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே. ஐயா, கார்கோ போயிருக்கலாம், நடுக்கடலை மாட்டினிருக்கலாம், சன்னு போயிருக்கலாம், புரியுதா, ஸ்டார்ஸு போயிருக்கலாம், எல்லாம் போயிருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாத, நீ கேட்கல, ஆகிலும் கர்த்தர் உனக்கு சேதம் வராமல் உன்னை காப்பாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யூ வில் சர்வைவ் தி ஸ்டார்ம், யூ வில் பி சேஃப், யூ வில் ஹாவ் எ நியூ லைஃப். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, யூ வில் ஹாவ் எ நியூ லைஃப். ரொம்ப முக்கியமாக, யூ வில் சர்வைவ் தி ஸ்டார்ம். How encouraging it is. You will survive the storm. A lot of people think that the storm will kill us, the storm will end our life. ஐயா, இன்னைக்கு ஊழியக்காரர்களாக எத்தனையோ புயலை பார்க்குறோம். கால் எடுத்து வைக்கும் போதெல்லாம் புயல், எங்கெல்லாம் கால் வச்சாலும் கண்ணி வெடியாக தான் இருக்குது. You will survive the storm, you will survive this bomb, right? No matter what the devil brings against you, you will survive. Amen. Now, fourth, now this is important, இன்னும் கேளுங்க. Hold on to his promise when your situations get worse. அதாவது உன் சூழ்நிலை இன்னும் மோசமாகும் போது கர்த்தர் வார்த்தையை பிடிச்சுக்கோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் ப்ராமிஸ். ஏன் தெரியுமா? இப்போ இவ்வளோ சொன்ன உடனே ரைட், பவுல் ஏஞ்சி பவுலே இப்போ சொல்லிட்டாரா, எப்பா சாமி நல்லா சொல்லிட்டாரு. இம்மீடியட்லி வி திங்க் த சிச்சுவேஷன் வில் கெட் பெட்டர். சம்டைம்ஸ் when God words come, it's to encourage us because the situation might get worse also. புரியுதா? ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் ப்ராமிஸ். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் ஹோல்ட் ஆன் அப்படின்னாட்டு சொல்லியாச்சு. இப்போ சொன்ன உடனே நீ தப்பி பழைப்பா எல்லாம் நடக்கிற உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கெடா நாளைக்கே சூரியன் வந்துடும், நாளைக்கே சாப்பாடு கிடச்சிடும், நாளைக்கு கண்ணை முஞ்சி ஏந்தணும், ஜோயிங்னு நம்ம ஒரு ஐலாண்டில் நிற்போம். doesn't work that way. You know what happened? சொல்லி முடிச்சு இவர் கப்பல் சேதம் இல்லை, ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, நம்பிக்கை இருங்க நல்லா சொல்லி முடித்த உடனே வசனம் சொல்லுது, on the 14th night about midnight the sailors sensed we were approaching land, but then no, there was no water, we were surrounded by other things, fearing that we will dash the lock, we dropped the anchors in an attempt to escape the ship, the sailors let the lifeboat. இப்படியே போகுது. அதுக்கப்புறம் லைட் இல்லை, சாப்பாடு இல்லை, 14 days no food. 33 verse 33 Paul is saying, பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணி பவுல் அவர்களுக்கு சொன்னார், தைரியம் சொல்லி, நீங்கள் 14 நாயால் ஒன்றும் சாப்பிடல, சரியா, உன் நிலைமை மோசமாக போகுது, 14 days பட்டினி கிடக்கிற, கர்த்தர் சொல்லி நம்ம கப்பல் ஒன்றும் இழுத்துன, இது 14 days ஒன்றும் சாப்பிடல, ஆனால் இப்போ சாப்பிடு, யூ வில் சர்வைவ். நான் ஆகையால் போஜனம் பண்ணி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அதோட இந்த லைன் ரொம்ப பிடிக்குது. ஆனால் பவுல் வந்து நான் என்ன வச்சு இருந்தாருன்னா அந்த லைனை சொல்லியிருப்பாரா தெரில, புரியுதா? அவர் என்ன சொல்கிறாரு, இது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்று சொன்னான். சிச்சுவேஷன் மோசமாவது, சாப்பிட்டு நம்ம எல்லாம் தப்பி பிழைப்போம். டோன்ட் வரி, நாட் அ சிங்கிள் ஸ்டாண்ட் ஆஃப் ஹேர் வில் ஃபால் ஃப்ரம் யுவர் ஹெட். நல்ல வேலை அந்த கப்பலில் நான் இல்லை, நான் என்ன பண்ணிப்பேன், போயிட்டு சார் என்னை பார்த்து சொல்லுங்கள் சார்னு. ஜோக்ஸ் அப்பார்ட். அந்த நிலைமையில் யோசிச்சு பாருங்களேன், நான் உயிர் தப்பிச்சா போதும். அந்த நிலைமையில் எப்படி தெரியுமா வந்துருப்போம், ஆண்டவரே உயிர் கொடுத்தா போகிறோங்க, கையோ காலோ விரலோ போனால் கூட பரவாயில்ல, புரியுதா, எது போனாலும் பரவாயில்ல, உயிரை கொடுத்தா போதும். நம்ம வந்து கர்த்தர் நான் சொல்கிறார், எப்பா உயிரை மட்டும் இல்லை ராஜா, உன் தலையிலேருந்து ஒரு முடி கூட விழாது, நீ கையை காலெல்லாம் விட்டுன்னு பார்க்குற, நீ தப்பு பண்ணி நடுக்கடலில் மாட்டினாலும் ஆண்டவர் சொல்கிறார், ஈவன் இன் திஸ் சிச்சுவேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் which is in front of you, I will make sure not a single strand of hair will fall from your head. உன்னை அப்படி காப்பாற்ற என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஒரு முடி கூட கீழே விழாது. அதுக்கு நைட்டு போய் வாரி பார்த்துட்டு நீ பிடிங்கி பார்த்துட்டு பாஸ்டர் சொன்னார் முடி உந்துச்சு, போகும்போது பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் ஆயில் வாங்கி போங்க, அதை தடவுங்க, முடி விடாது. Imagine this, when it's getting worse. See, situation worse hour, the promises are encouraging. புரியுதா?
கர்த்தர் வார்த்தை எல்லாம் என்கரேஜிங் ஆகுது, ஆனால் என் சிச்சுவேஷன் வேர்ஸ் ஆகினேங்குது. Have you been through this? The more you pray, it gets worse. The more you fast, it gets worse. The more prophecies you get, it gets worse. But then God says, but even if it gets worse, எந்த அளவுக்கு ஆண்டவர் நான் பார்ப்பான்னா, ஒரு முடி கூட கீழே விடாது, கவலையே படாத, கர்த்தர் உன்னை காப்பாற்றுற, இருக்கிற முடியோடு நீ போய் சேர்வ. Hallelujah. Wow. I want to finish with my last point. You could have lost the ship, but a plank is enough for God to take you to the shore. அதாவது கப்பலே போனாலும் கர்த்தர் ஒரு சின்ன பலகையை கொண்டு உன்னை கரை சேர்ப்பார். புரியுதா? நல்லா திருப்பி சொல்றேன். You could have lost the ship, but a plank is enough for the Lord to take you to the shore. நம்ம யோசிக்கிறோம், கப்பல் இருந்தால் தான் நான் கரை செய்வேன். ஆண்டவர் நான் ஒரு துண்டு பலகை போதும், உன்னை தூக்கி போய் சேர்த்துருவேன், உனக்கு கப்பல்லாம் தேவையில்லை. நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே பலகை எத்தனோண்டு நான் இவ்வளோ பெருசாகிறேன், அவர் பார்த்துப்பாரு. 2 பலகை வேணும், இல்லை உன்னை மிதக்க வைப்பார், என்ன பண்ணுவார்னே தெரியாது. Right? We don't know. Because my God is a very creative God. மீனை குத்துருவார், என்ன வேணா பண்ணுவார். இல்லை இந்த மாதிரி ஜாக் என் கூட வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார். No, I want to tell you, it can be anything. God could use anything, unimaginable. புரியுதா? இப்போ அவர் சொன்னார் பாருங்களா, பாட்டு எழுதும்போது மாமா மாமா என்னென்னவோ சொல்லியிருந்தார், அவருக்கு தமிழ் வராதுன்னு. அவருக்காவது தமிழ் தான் வராது, எனக்கு பாட்டே வராது. யோசிச்சு பாருங்க, அவருக்கு தமிழ் வராது, மியூசிக் வரும், அவங்க அப்பா பாஸ்டர் அதாவது வரும். எனக்கும் என் குடும்பத்தில் சம்மந்தமே கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு பாஸ்டராகவே இருக்கிறேன். எனக்கு தமிழும் வராது, பாட்டும் வராது, ஒன்றும் வராது. ஆனால் இந்த உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்ற என்னை ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தவே இந்த பைத்தியக்காரனை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. Now I want to tell you today, all right, you could have lost the ship. கப்பலே போயிருக்கலாம். ஐயா, நம்மளுக்கு எப்படியாவது போய் கரை சேரணும். அது கப்பலில் போனானா பலகையில் போனானா போய் சேர்த்துருவார். Hallelujah. I want to tell you, you're going to have a new life even after the shipwreck. இந்த கப்பல் சேர்ந்ததுக்கு அப்புறமா உனக்கு ஒரு புது லைஃப். I'll tell you why. Acts chapter 27 verse 39 to 41. When daylight came, they did not recognize the land. They saw a boat. கடைசியாக அங்கே போனாங்க. They run. I will read it short. The ship struck a sandbar and ran aground. The bow stuck and could not, but the stern was broken into pieces. அதாவது அந்த ஸ்டர்னுக்கு தமிழ் என்னது? கப்பலின் பின்னாடி இடிச்சு ஃபுல்லாக உடஞ்சிச்சு. ஓகே, உடஞ்ச உடனே 42வது வசனம் பார்த்தீங்கன்னா, the soldiers planned to kill all the prisoners. போர் சேவகர்கள் எல்லாம் என்ன பண்ணானுங்க? பிரிசனர்ஸ் எல்லாம் கொன்னுடலாம். ஏன் தெரியுமா? அவனுங்க தப்பிச்சான்னா, அக்கார்டிங் டு த ரோமர் கவர்மெண்ட்டு, பிரிசனர் தப்பிச்சான்னா சோல்ஜரை கொண்டுடுவாங்க. இஃப் த பிரிசனர் எஸ்கேப்ஸ், அவனை சாவச்சிடலாம் கூட நீ. இஃப் த பிரிசனர் எஸ்கேப், சோல்ஜரை கொள்வான். இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் பாருங்கள். ஐயா, ஸ்டாமை தப்பிச்சாச்சு, ஷிப்ரேக்கை தப்பிச்சாச்சு, ஆனால் இப்போ சோல்ஜர் கொண்டுடுவானோ? ஆனால் செஞ்சுரின்னு சொல்கிறாரு, எப்பா சேருது, பால் ஆர்டர்டு, யாருமே போகக்கூடாது, யாருமே தொடக்கூடாது. ஆனால் வசனம் சொல்லுது, the rest were able to get on their planks. 43 44 பார்த்தீங்கன்னா, they were able to get on their planks or other pieces of the ship. In this way everybody reached the shore. நூற்றுக்கு அதிபதி பவுலை பாட்டு அடுத்த வசனம் போடுங்கப்பா, 44 போடுங்க தமிழில். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறும் வரைக்கும் கட்டளிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எப்படி மேலே? பலகை மேலேயும் துண்டு மேலேயும். புரியுதா? பலகை மேலேயும் துண்டு மேலேயும். நான் ஆரம்பத்தில் சொன்னல, கர்த்தர் சொன்னபடியே நடக்கணும். அந்த மாதிரி கர்த்தர் சொன்னபடியே கப்பலே போயிடுச்சுங்க, ஆனால் கர்த்தர் கரை சேர்த்தார். ஐயா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், you could have lost the ship, you could have lost the sun, you could have lost your cargo. புரியுதா? you could have lost whatever you lost. ஆனால் கப்பலே போனாலும் என் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கரை சேர்க்க வல்லவராகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? Hallelujah. Do you know most of our lives have been built by shipwrecks? அந்த ஃபைனல் பிக்சர் மட்டும் போடுங்களேன். அந்த கப்பலையும் அந்த துண்டியும் சும்மா நான் ஒரு பிக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணேன். கப்பலும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இங்கே ஒரு சின்ன மனுஷங்கிறான் பாருங்க, அவன் துண்டில் வந்து சேர்றான். A lot of times our testimonies will not have the big ships. Our testimony probably will have just the planks. இந்த பிளாங்க்லேருந்து என் கர்த்தர் என் லைஃப்பை உருவாக்குனாரா?
இந்த பலகையிலேருந்து என் கர்த்தர் என் லைஃப் வருவார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ப்ராபப்ளி தேர் ஆர் ஒன்லி ஸ்மால் பிளாங்க்ஸ் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன துண்டுகளாகுது. ஆர் ப்ராபப்ளி யூ ஹேவ் பிட்ஸ் அண்ட் பீசஸ் which is broken all over. You're all over the place. But I want to tell you, God will take you to the shore. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அது யோசிச்சு பாருங்களேன், பவுல் மட்டும் செஞ்சதுன்னா, அதாவது நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரோம் போகிறதுக்கு முன்னாடி ரோமன்ஸை பால் எழுதிட்டார். ஏன் தெரியுமா அவர் எழுதினார் அதை? He had one belief. Probably he thought he might not reach Rome. இது கப்பலில் ஏறுத்து முன்னாடி லாஸ்ட் மிஷனரி ஜேர்னிலே he wrote the book of Rome. ஆனால் பால் அட்வான்ஸாக எழுதினார். ஆனால் கர்த்தர் இன்னும், எப்பா பால், ரோமன்ஸோடு நீ முடிக்க மாட்டே, உன் வாழ்க்கையில் எஃபிஷியன்ஸ் இருக்குது, பிலிப்பியன்ஸ் இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நிறைய புக்கு நீ இன்னும் எழுத வேண்டியது இருக்குது. கொலோசியன்ஸ் இருக்குது, இந்த புக்கெல்லாம் நீ எழுதணும், டைட்டஸ்க்கு லெட்டர் எழுதணும். ரோமன்ஸோட உன் கடை முடிய போதில்லை ராஜா, இன்னும் பல லெட்டர்களும் பல சர்ச்சுகளும் நீ எழுத வேண்டியது. இதுக்கு மேலே தான் உனக்கு பெரிய ஊழியமே இருக்குது ராஜா, இதோட முடியல. ஐ ஹாவ் அ நியூ லைஃப் அண்ட் அ நியூ பிகினிங் ஃபார் யூ. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் I want to tell you guys, it's not going to be over with the book of Romans. ரோமன்ஸோட உன் கதை முடியல, இன்னும் நிறைய புக்கு உன்னை வச்சு எழுத போகிறாரு. உனக்கு இன்னும் நிறைய கதைங்க இருக்குது. யூ ஹேவ் another chapter coming away. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 28வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, I'm not going to read it today. 28வது அதிகாரம் வாசித்தீங்கன்னா, they reached to an island called Malta. அது ஒரு பெரிய sermon இருக்குது, நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன் மால்ட்டாவை குறித்து. கடைசியாக மால்ட்டாவிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கப்பலை கொடுத்து, வசனம் சொல்லுது, நீ கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, எல்லா சரக்குகளையும் அந்த கப்பலில் ஏற்றி அமிச்சாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். புரியுதா? அவங்க லூஸ் பண்ணது எல்லாம் மால்ட்டாலேருந்து அவங்க கிளம்பும் போது எவ்ரி திங் வாஸ் ரெஸ்டோர்டு. வாட் எவர் தே லாஸ்ட் கேம் அவுட் ஆஃப் தேர் லேபர். ஆனால் நவ் வாட் வாஸ் ரெஸ்டோர்டு கேம் அவுட் ஆஃப் காட்ஸ் ஹேண்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு I want to tell you this evening, whatever you lost probably came from your efforts. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் whatever he is going to give you, it's going to come out of God's hand. I want to tell you, your life is going to be born out of the shipwreck. ஐயா, ப்ராபப்ளி a sickness, a shipwreck in your life. உன் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சிக்னஸ் வந்து ஒரு கப்பல் சேர்த்து ஏற்படுத்தலாம். உன் வாழ்க்கையில் ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வந்து ஒரு கப்பல் சேர்த்து ஏற்படலாம். your marriage probably would have gone through a shipwreck. your relations gone through a shipwreck. எந்த ஷிப்ரெக்குள்ளே நீ போனது தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், இந்த ஷிப்ரெக்லேருந்து கர்த்தர் உனக்கு இன்னொரு லைஃப்பை கொடுப்பாரு. இந்த ஷிப்ரெக்லேருந்து இன்னொரு ஸ்டோரி வரப்போகுது. இந்த ஷிப்ரெக்லேருந்து இன்னொரு டெஸ்டிமனி வரப்போகுது. ஒரு முடி கூட விழாது. கர்த்தர் உன்னை காப்பாத வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Can we stand up in the presence of the Lord right now? Jesus. Can I have the music team? I'm just going to lead you into a song. அதாவது உன் வாழ்க்கையில் எப்போலாம் ஒரு பிரச்சனை போகுது சொல்லுங்கள், கப்பலே போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் கரை சேர்ப்பார். கப்பலே போனாலும், அது எப்படி தெரியுமா, மலையே போனாலும் ஒரு முடி கூட விடாது. அந்த மாதிரி தான் கப்பலே போனாலும் என் கர்த்தர் கரை சேர்க்க வல்லவராகிறார். I want to tell you, out of shipwrecks you will have a new life. Hallelujah. Can we just lift on Zach பாடிட்டார், இருந்தாலும் அது திருப்பி நான் பாடுறேன். டி. Alright. ஓ, பவுல் சொல்றான், அவர் சொன்னபடியே நடக்கும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம். சொல்லுங்க, as it was told to me. Hallelujah. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம். ஐயா கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். கப்பல் போகலாம், சரக்கு போகலாம், சன்னு போகலாம், ரைட்? ஆனால் the Son of God is there in my life. ஓ, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம். ஆக்சுவலி இந்த பாட்டு எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் எழுதும் போது நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரைன்னு எழுதினேன். அப்புறம் தான் நான் கடைசியாக பாட்டு ரெக்கார்ட் பண்ண வந்து மாற்றிட்டேன். ஃபர்ஸ்ட் அப்படி பாடினேன். கர்த்தர் ரொம்ப சொன்னேன், அது நான் வரை, நான் சொன்னதெல்லாம் வரையா வருமானாரு. ஐயா வந்துடும் யா, அப்போ வரும்னு மாற்றி எழுதினாரு. அப்புறம் தான் எழுதினேன், நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என்னை ஒருவரை. சொல்லுமா, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என்னை ஒருவரை. சொல்லுமா, நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவேன் என்னை ஒருவரை. நம்புவேன் என்னை ஓ, நான்
எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எண்ணற்ற தடைகள் எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லை. சொல்லுமா, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என்னை ஒருவரை. உங்க சத்தம் கைகளை வச்சு சொல்லுங்க, நீ சொன்னதெல்லாம், நீ சொன்னதெல்லாம் நம்புவேன். Come on, let's lift our voices. Take it up a notch. நம்புவேன், நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவேன் என்னை ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் என் நான் நம்புவேன். அதாவது இந்த லிரிக்ஸ் கரெக்டா அந்த பொருந்தல அந்த ஷிப்ரெக்கு. இந்த லிரிக்ஸ், இந்த கப்பல் சேதம், இருட்டு, ஒண்ணுமே இல்லை, அந்தகாரம். அப்ப இந்த லிரிக்ஸ் கரெக்டா உட்காரல. என் பாதை எல்லாம் அந்தகார் சூழ். இவங்க செத்து போறோம்னு நினைச்சானுங்க. வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு. ஆக்ஸ் 27 எழுதின பாட்டு தெரியாது. என் பாதை எல்லாம், என் பாதை எல்லாம் அந்தகார் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் சொல்லுங்க, நம்புவேன். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றால் நம்புவேன். கைகளை வச்சு சொல்லுமா, நம்புவேன். உங்க சத்தம் கேட்கட்டும், நம்புவேன், நம்புவேன். Let your ears listen to your voices. நம்புவேன், நம்புவேன் என் நான் நம்புவேன் என். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கோச்சுக்கலனா உங்க போன்ஸ் எல்லாம் கீழே வச்சிருங்க. நான் இன்னொரு தடவை கூட பாடுறேன். உங்க போன்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு just be united in God's presence. நான் இன்னொரு தடவை கூட கடைசியாக வேணா பாடுறேன், நீங்க எடுங்க. பட் இப்போ I just want you to be connected with the Lord. என் போட்டோ, என் வீடியோ, நான் பாடுறது முக்கியமே கிடையாது. Only the Son of God is important. Just hold on. நான் திருப்பி சொல்றேன், don't hold on to men of God. எங்களை விட்டுருங்க. Just hold on to the Son of God. Just lift your hands and say, அப்பா, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. நம்புவேன், நம்புவேன் என்னை ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு நம்புவேன். I'm going to pray right now. கடைசியா நான் ஜெபம் பண்ண போறேன். பட் ஒருவேளை இந்த ராத்திரி எல்லாம் கண்களை மூடு. ஒரு ராத்திரி, இந்த ராத்திரி, பாஸ்டர், I am going through a shipwreck in my life. என் வாழ்க்கையில ஒரு கப்பல் சேதத்தை கடந்து போறான்டார். ஐயோ, அந்த சூரியனும் போயிடுச்சு, கப்பலும் போயிடுச்சு, கப்பல் அந்த சரக்கும் போயிடுச்சு. I've lost the cargo, I've lost the sun, I've lost the ship. That's my case right now. முன்னாடி எப்படி போறேன் அப்படின்னு இருக்கிறவங்க யாராவது வந்து நம்ம கையை உயர்த்துங்க. I'm going to pray for you. If you're going through a shipwreck, if you want to come forward, can you come forward? I'm going to pray for you. Just come forward. Just come forward. If you're going through a shipwreck,
I'm just going to pray for you right now. Come on, you're going through a shipwreck. And if you feel, Pastor, I made a wrong move. Pastor, I took the worldly counsel, Pastor. உலகத்தாம் பேச்சை கேட்டு ஆண்டவரே நான் அவசரப்பட்டு வந்துட்டேன் ஆண்டவரே. தப்பான நேரத்தில் நான் கப்பல் பிரயாணத்தை எடுத்தேன். அநேக சேதம் வந்துருச்சு ஆண்டவரே. அநேக சேதம் வந்துருச்சு. நான் நினைக்கவே இல்லை ஆண்டவரே இந்த சேதம் வரும்னு. தப்பான முடிவு எடுத்துட்டேன். ஐயா இன்னைக்கு கவலைப்படாத. ஐயா I want to tell you, இந்த ஷிப்ரெக்ல இருந்து உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். இந்த சிக்னஸ் ஷிப்ரெக் ஒரு பக்கம், இந்த சிக்னஸ்ல இருந்து கர்த்தர் உனக்கு ஒரு சாட்சியை கொடுப்பார். I want to tell you a new testimony will come out of your life. Hallelujah. அது கேன்சரா இருக்கட்டும் யா, அது டிபியா இருக்கட்டும் யா, அது கிட்னி ப்ராப்ளமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் I want to tell you, out of this shipwreck, இந்த கப்பல் சேதத்துல இருந்து கொஞ்சம் இந்த சேர்ஸ் எல்லாம் பின்னாடி வேணா போட்டுருங்க. இந்த கப்பல் சேதத்துல இருந்து ஷாக்காலாதரே வேல்தரியால் தரபா ஷேதரபா. ஐயா கொஞ்சம் கைகளை வைத்தா, கொஞ்சம் மியூசிக் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணுங்க. so that my voice is heard. ஐயா கொஞ்சம் கைகளை வைத்து ஆண்டவரே வசனம் சொல்றதுல ஒரு 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 தலையிலேருந்து ஒரு முடி கூட விடாதியா. உனக்கு ஒரு சேதமும் வராது. உனக்கு ஒரு சேதம் பாருங்க. people who come in the front, I'm giving you some prophetic words. I don't know what your situation are. ஆனா நீங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ பயப்படுற, உனக்கு ஒரு சேதம் வராது. ஐயோ ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நீ பயப்படுற, கவலைப்படாத. கப்பல் அந்த இடத்துக்கு கொண்டு போய் கேட்பாரு. you are planning to move to another country. கப்பல் கொண்டு கர்த்தர் கொண்டு போய் அந்த தேசத்துல உன்னை சேர்ப்பாரியா. ஐயா your business is on a loss. நீ சொல்ற பாஸ்டர் I lost everything on the ship. என் ஷிப்ல இருந்த கார்கோவை நான் இழந்துட்டேன், என் பிசினஸ் நான் இழந்துட்டேன், என் இன்வெஸ்ட்மெண்ட்டை இழந்துட்டேன். ஐயா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் கவலைப்படாத. இவ்வளவு நாள் உன் எஃபர்ட்ஸ்ல வந்துச்சு, ஆனா இனிமேல் கர்த்தர் அவருடைய வல்லமையினால உன்னை வந்து சேரும்படியாக you will get it. நன்மையோ கிருபையோ உன்னை தொடரும் மாதிரி your business opportunities உனக்கு வர வேண்டியதுல கர்த்தர் உன்னை தொடரும்படியாக செய்வார். ஷாலாதாராவால் நரபே ஷெகதரவா ரெகேல் தரியால் துரமா ஷேல் தரபே ரேல் தரியால் துரமா ஷகதரவா தரவா. யூகேல இருந்து ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, பாஸ்டர் ஐ வாண்ட் டு எண்ட் மை லைஃப். ஏன்னா அவ சொல்றான் 400 கம்பெனி நான் ட்ரை பண்ணேன் பாஸ்டர், 400 கம்பெனி, 400 கம்பெனிஸ் ரிஜெக்டட் மீ. யூகே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனா, 400 கம்பெனிஸ் என்ன ரிஜெக்ட். யோசிச்சு பாருங்களேன், 400 கம்பெனி சீஸ் லிஸ்ட். அந்த டெஸ்டிமனி வாசித்தேன், 400 கம்பெனி என்ன ரிஜெக்ட் பண்ணிச்சு. எங்க 1 2 கூட தாங்குவாங்க, 10 தாங்குவோம், 50 பரவாயில்ல. அவ லிஸ்ட் வச்சுக்கிறா, 400 கம்பெனிஸ் ஹவ் ரிஜெக்டட் மீ. Did I make a mistake, pastor? அப்போ நான் ஜோம் பண்ணியம்மா 400 கம்பெனி நீ அப்ளை பண்ண, புரியுதா? ஆனால் என் தேவன் எப்படிப்பட்டவர்னா, நீ இன்னும் நம்பினா நீ அப்ளை பண்ணாத கம்பெனி உன்னை தேடி வரும்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அவ கேட்டதுக்கு நல்லா இருந்துச்சு. பாஸ்டர் நல்லா தான் சொல்றீங்க, கேட்டதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் சொல்றேன் பார், நான் சொல்லுறேன், நான் ஜெபிக்கும் போது இது கத்த சொல்லுகிறேன். ஐயா நீங்க நம்ப சர்ச்சா கூட ஜெபம் பண்ணா. ஐயா 400 கம்பெனி ரிஜெக்ட் பண்ண பொண்ணை இவ அப்ளை பண்ணாத ஒரு கம்பெனி அவளை கூப்பிட்டு அதை விட பெரிய சம்பளத்தில் கொடுத்து அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. I want to tell you, because of continuous rejection you are depressed. Because of continuous rejection, because of continuous closed doors. கடன் மேல கடன் நான் ட்ரை பண்ணி இந்த கடன் இந்த கர்த்தர் விடுதலை ஆக்குவார், விடுதலை. என் ஃபினான்ஷியல் சூழ்நிலை மாறல. ஐயா அந்த கப்பலை கர்த்தர் உடைச்சதே உனக்கு புது கப்பலை கொடுக்கிறதுக்கு தான். போனது பழைய கப்பல், யோசிச்சுக்கோ, போனது பழைய கப்பல். என் கர்த்தர் எனக்கு ஒரு புது கப்பலை கொடுப்பாரு. ஐயா புது கப்பலை கொடுக்கிற கர்த்தர் உனக்கு புது வாழ்க்கையை கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு முன்னாடி வந்திருக்க ஒவ்வொருத்துக்கும் நான் சொல்றேன், out of the shipwreck you will have a new life. Out of the shipwreck, இந்த கப்பல் சேதத்துல இந்த கர்த்தர் உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பார். ராகாதா ராபாலா தரபேஷ ரெண்டு பேர் அப்படியே கைகளை உயர்த்தி ஷக்கல் தரபே தரபே ஷக்கதரே தரபா ஷக்கதரபா ரியால் தரபா ஷக்கதரபால் தரபேல் தரபே ஷியல் தரபேல் தரியால் தரபா ஷக்கதரபே. ஓ அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமன். உன் வாழ்க்கையில் அசையாத மலை, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட. சொல்லுமா, எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரும். என்னில் கைகளை வைத்து சொல்லுமா, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய். கைகளை வச்சு சொல்லுங்க, எனக்காய்
எனக்காய். அது ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன், probably you made the wrong decisions. It's okay. Today God is telling you it's okay. நீ தவறான முடிவுகள் எடுத்துக்கலாம். Wrong decisions would have ruined your life. And today my Lord is saying, today I will give you a life and I am setting it right. என் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் he is setting everything in your life right. He is setting it back. He is moving back to trajectory. கர்த்தரை சரி செய்கிறார். Receive it tonight. Receive it tonight. Receive it tonight. இந்த கையினால செய்ததெல்லாம் உன் வாழ்க்கையில சொதப்பிருக்கலாம். ஆனா இனிமேல் இந்த கையினால God is blessing your hands tonight. இனிமேல் இந்த கையினால செய்வதை கர்த்தர் ஸ்தாபிப்பார். He will establish the work of your hands. Moses அப்படிதானே ஜெபம் பண்றான். Establish the work of my hands. I pray that the Lord will establish. எல்லா கைகளை உயர்த்துங்க. எல்லா கைகளை I'm going to release a blessing on your hands tonight. I'm going to release. இத முடிச்சு நான் ஜெபம் பண்ண போறேன். ஏன்னா இந்த கையினால you took the wrong decisions. இந்த கையினால நீ செஞ்சதெல்லாம் சொதப்பி இருக்கலாம். ஆனா இனிமேல் இந்த கைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தின் கைகளாக Shakal the rebel the rebeshe the rabal the rebal the real the rabasha kadra. Father, I want to bless every hand which is lifted right now. உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரத்தையும் நான் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் ராஜா. இந்த கரங்கள் மேல கர்த்தர் கரம் இறங்கும்படியாக ரகால தரபே தரபே ஷேல் தரபா. You feel the Lord touching your hands right now. உன் கைகளை கர்த்தர் தொடுவதை உணர்றியா? உன் கைகளை கர்த்தர் தொடுவதை உணர்றியா? இந்த கையை திருப்பி கர்த்தர் உயர்த்துவார். இந்த கையை திருப்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கையை விட்டு போடுதெல்லாம், உன் கையை மீறி போடுதெல்லாம், உன் கையினால கர்த்தர் திருப்பி கட்டுவாரியா? திருப்பி ஆசீர்வதிப்பாரியா? திருப்பி ஆசீர்வதிப்பாரியா? திருப்பி ஆசீர்வதிப்பாரியா? ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். இது ஒரு தனி மெசேஜ் ஒரு நாள் எடுக்கிறேன். அப்போஸ்தலர் 28 வாசினா அந்த இடத்துல போயிட்டு பவுல் கையை பாம்பு கடிச்சிருச்சு. அச்சா விஷம் ஏறி செத்துருவான்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே தீவுல அந்த தீவின் அதிபதி புப்ளியோட அப்பாவை கூட்டு வந்து அவருக்கு ஜெபம் பண்றான். சிக்காயிட்டாரு. வசனம் சொல்லுது, Paul laid his hands. பாம்பு கடிச்ச கையையே ஆசீர்வாதத்தின் கையா கர்த்தர் மாற்றுகிறார். அவன் மட்டும் இல்ல, அவன் செத்துருவான், அவன் கொலைகாரன் சொன்னானுங்க பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூட்டு வந்து நிக்கிறாங்களா, அந்த தீவுல இருந்தவங்க எல்லாம் கூட்டு வராங்க. பவுல் ஜெபம் பண்றான். ஐயா உன்னை பார்த்து கொலைகாரன் சொல்லியிருப்பான், உன்னை பார்த்து என்ன வேணா சொல்லியிருப்பான். ஆனா இந்த கை, இந்த பாம்பு கடிச்ச கையை, the bitten hand will become the hand of blessing. இந்த கையை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். ஷாலாதாரவே உன் கையை, உன் கைய, உன் கைய, உன் கைய பிதாவே இன்றைக்கு ராஜா இவங்க கைகள்ல ஒரு விடுதலை. இந்த ராத்திரி வேளை இவங்க கைகள்ல ஒரு டெலிவரன்ஸ் ராஜா. இந்த சீசன் ஐ ப்ரே இந்த கைகளை நீங்க bless பண்ணி மத்தவங்களை தூக்குவாங்க, மத்தவங்களை உயர்த்துவாங்க, மத்தவங்களை ஆசீர்வதிப்பாங்க. நாங்க கை நீட்டின காலம் போய், அப்பா நாங்க கையை நீட்டின காலம் போய் எங்க கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற காலத்தை என் கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வருகிறீர். எனக்காய் நிற்கும் இயேசு, எனக்காய் பேசும் கடைசி முறையா எனக்காய், எனக்காய் நிற்கும், எனக்காய். பிதாவை இன்றைக்கு ராஜா நாங்க ஜெபிச்சு முடிக்கிறோம். கப்பலே போனாலும் பரவாயில்லப்பா, எங்க அப்பா கரை சேர்ப்பீங்க. அப்பா சூரியனே போனாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தின் வெளிச்சம் ஆண்டவர் இருக்கிறீர், நீர் கரை சேர்ப்பு. நாங்க சம்பாதிச்ச சரக்கு எல்லாம் போயிருக்கலாம், ஆனா கர்த்தாவே நாங்க சம்பாதிக்காத பலச கர்த்தர் நீரே கொண்டு வந்து எங்களை சேர்ப்பீர் ராஜா. இழந்தது எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பீர். We receive this breakthrough tonight. நீர் சொன்ன பிரகாரமாகவே எங்க வாழ்க்கையில நடக்கும். ஒரு முடி கூட கீழே விழாது. எங்கள் கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார். எல்லா நம்பிக்கையும் இழந்திருக்கலாம். பவுல் சொல்றான், நம்பிக்கையற்று இருந்தோம். Because we lost everything. But Lord, you are a God. When you are there in our life, நீங்க மட்டும் போதும். நீங்க இருந்தா சகலமும் எங்களை தேடி வரும். இந்த ராத்திரி அதை மாத்திட்டீங்க ராஜா. இந்த ராத்திரி அதை மாற்றுவதற்காக நன்றி. எல்லா துதிகளும் மகிமையும் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நல்ல கையில தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? Come on, give it up for Jesus.